ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 131வது திருப்பயம். தனுத்ராணாய நமஹா. உடல் கவச்சம் அணிந்துள்ளவனுக்கு நமஸ்காரம். தனு உடலை, திராண காக்கும் கவச்சம் பூண்டவன், போர்க்களத்தில் உடற்கவச்சம் பூண்டு நிற்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். கவச்சினே நமஹாங்கிறதான சாஸ்தாஷ்டோத்திரம் இதை தெரிவிக்கிறது. இதுக்கு இன்னொரு அர்த்தம், தன் பக்தர்களின் உடலை காப்பவனுக்கு நமஸ்காரங்கிறத அர்த்தம். ஆபத்காலங்களில் தன்னை நினைப்போர் சரீரத்திற்கு அரணாக கவச்சமாக இருந்து காப்பாற்றுறவன். உடற்கவச்ச மந்திரங்களை உடையவனுக்கு நமஸ்காரம். மந்திரசாஸ்திரங்களில் ஞாசங்கிற பேரோடவும் கவச்சங்கள்ங்கிற பேரோடவும் இந்த உடம்புலையே அந்த திவ்ய சக்தியை இறக்கிருக்கக்கூடியதான அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு மருந்து தடவிக்கொண்டு சில விஷயங்களை நாம் எடுத்தால் நமக்கு அது பாதிக்காதோ, எண்ணெயை தடவிண்டு பலாப்பழமோ இல்லை மற்றதையோ தொட்டால் அது கையை பாதிக்காதோ, அந்த மாதிரி சில கவச்சங்களை நாம் மந்திரமயமானதை போட்டு விட்டோம்னா அந்த வெளி பாதிப்பு இருக்காதுன்னு சாஸ்திரங்கள்லாம் தெரிவிக்கிறது. அது அனுபவபூர்வமான கண்கூடும். அதில் தனுத்ராணா பக்தர்கள் உடலை காக்கும் கவச்ச மந்திரங்களை உடையவன். பல பூஜா கல்பங்களில் பலவிதமான சாஸ்தா கவச்சம், பூதநாத கவச்சம் முதலியவைகள்லாம் இருக்குது. இதில் குஹ்யரத்ன சிந்தாமணிங்கிற ஒரு புஸ்தகத்தில் பார்வதி பரமேஸ்வர சம்பாதம் உரையாடலாக ஸ்ரீ மகாசாஸ்து அனுகிரக கவச்சம்னு ஒன்று இருக்குது. இந்த கவச்சம் ரொம்ப விசேஷமான பலன் தரக்கூடியது. அந்த கவச்சத்தையும் இங்கே ஆசிரியர் தெரிவிக்கிறார். ரொம்ப விசேஷமான ஒரு கவச்சம் இது ஜபிக்கிறவர்களுக்கு. அப்படியாப்பட்ட கவச்சரூபமாக இருந்து தன் பக்தர்களை தன்னுடைய சரணவெளிங்கிற பேரினுடையதான கவச்சமாகவே இருந்து காப்பாற்றுறவர். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் தன்னை மறந்து மீறி, அது வண்டியில் போகும்போதோ இல்லை தன்னை மீறின ஆபத்துகள்லையோ ஐயப்பா சரணம்னு சொன்ன மாத்திரத்தில் காப்பாற்றினதெல்லாம் எத்தனையோ அனுபவ சத்தியம். அதனால் அந்த நாமாவே இருந்து நம்மளை கவச்சமாக காப்பாற்றுறது அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மை. அது தெரிவிக்கக்கூடியதான நாமாவாக அவனுடைய பேரே கவச்சமாக இருந்து நம்மளை காப்பாற்றுறது, அவன் அப்படி நம்மளை காப்பாற்றுறான்ங்கிறதான அர்த்தம் இங்கே தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.